இ-பைக் சூர்யா சேனலின் வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சாஃப்ட்வேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குள்ள வயரிங் டயக்ராம். அதாவது வயரிங் டயக்ராம்னா ஹெட்லைட்டு, ஹாரனு, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், அதுக்குள்ளே வயரிங் டயக்ராம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ராக்டிக்கலாக இப்போ செஞ்சு காமிக்க நேரம் இல்லை, அதனால் பிளாக் டயக்ராம் தியரியாக போட்டு உங்களுக்கு ஓரலாக சொல்லி போட்டிருக்கேன். இந்த வேணுங்கிறவங்க இந்த டயக்ராம் இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம விளக்கம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன். இதுதான் ஆரம்பம். டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இந்த பாக்ஸில் தான் 12 வோல்ட்டு வெளியே வரும். இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் 48 வோல்ட் வண்டி, 60 வோல்ட் வண்டி, 72 வோல்ட் வண்டி எல்லாத்துக்குமே இந்த இன்புட் வோல்ட்டை இது வழியாக கொடுத்துடலாம். சேம் தான். அது மாதிரி நெகட்டிவும் கொடுத்துடலாம். பிளாக் ஒயரில் வரும். அவுட்புட் வந்து எல்லோ இல்லைன்னா ஏதாவது வேறு கலரில் எடுத்திருப்பாங்க. இதுதான் அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு. இது வெளியேறும். இது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டிசி டு டிசி கண்ட்ரோலர். 3 வயர் வரும். ரெட்டு பிளாக் வந்து இன்புட்டு, அதே மாதிரி பிளாக் எல்லோ அவுட்புட்டு. அவ்வளோதான். இதுதான் டிசி டு டிசி கண்ட்ரோலர். சின்னதாக இருக்கும். பெரிய இது வேறு. இது கண்ட்ரோலர். இது பைக்கு உள்ளது. இது கன்வெர்ட்டர். டிசி டு டிசி கன்வெர்ட்டர். சரிங்களா? இப்போ உள்ள டயக்ராமுக்கு பார்ப்போம். இந்த கன்வெர்ட்டர்லேருந்து இப்போ 12 வோல்ட் அவுட் ஆகிடுது. இந்த 12 வோல்ட்டையும் இந்த 0 வோல்ட்டையும் வச்சு தான் இந்த கனெக்ஷன் ஃபுல்லாக இயங்க போகுது. இப்போ இந்த 0 வோல்ட் எங்கெங்கே போகுதுன்னு ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணுவோம். 0 வோல்ட் எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ரியர் இண்டிகேட்டருக்கு ஒரு லீடுக்கு டைரெக்டாக கொடுத்துட்றோம். அதை அப்படியே கொண்டு போய் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் இண்டிகேட்டரோட ஒரு லீடில் கொடுத்துட்றோம். அதேமாரி பஸர் அலாரம் அடிக்கும் இல்லையா, அதில் ஒரு லீடுக்கு கொடுத்துட்றோம். இது பூரா நெகட்டிவ் வோல்ட்டு, -12 வோல்ட்டு. சரிங்களா? இதை அப்படியே கொண்டு போய் ஹாரனுக்கு ஒரு லீடுக்கும் நெகட்டிவை கொடுத்துட்றோம். இன்னும் அப்படியே மைனஸ் போயிட்டே இருக்குது. மைனஸ் போய் ஃப்ரண்ட்டு இண்டிகேட்டரில் ஒரு லீடுக்கு கொடுத்துட்றோம். திரும்பி அப்படியே வரோம். ரைட்டு ரியர் இண்டிகேட்டருக்கு இதுக்கும் அந்த 12 வோல்ட் கொடுத்துட்றோம். அப்படியே இங்கே வரோம். ரியர் லேம்ப்பு பின்னாடி டேஞ்சர் லேம்ப் இருக்கும்ல, ரெட் லேம்ப், அதுக்கும் ஒரு லீடுக்கு அப்படியே கொடுத்துட்றோம். அவ்வளோதான். நெகட்டிவ் பாஸ் பண்ணிட்டோம். நெகட்டிவ் வோல்ட்டை சர்க்கியூட்டோட எல்லா இடத்துக்கும் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ பாசிட்டிவை நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் இந்த எடுக்கிறோம் 12 வோல்ட்டு. இந்த 12 வோல்ட் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சுவிட்சுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த சுவிட்சில் கொண்டு போய் சுவிட்சை ஆன் பண்ண உடனே, புஷ் சுவிட்சு ஆன் பண்ணோன்னா ஹாரனுக்கு அடிக்கிற மாதிரி. ஹாரனுக்கு ஏற்கனவே நெகட்டிவ் த்ரூ பண்ணிட்டாங்க. இந்த வர்ற 12 வோல்ட்டு இந்த சுவிட்ச் மூலியமாக ஹாரனுக்கு வேலை செய்யுது. அப்போ இந்த சுவிட்ச் மூலியமாக 12 வோல்ட் இதுக்கு கடந்து வேலை செய்யுது. ஓகேவா? இது ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு லைன் என்ன செய்யுதுன்னா, ப்ளஸ் வோல்ட் இந்த 12 வோல்ட்டு ஃப்ளாஷருக்கு வரும். ஃப்ளாஷரோட அவுட்புட் இன்னொரு 2-வே சுவிட்சுக்கு போட்டு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் எடுத்திருப்பாங்க. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். இதுதான் 2-பின் ஃப்ளாஷர். இதுதான் 2-பின் ஃப்ளாஷர். இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் 2-பின் ஃப்ளாஷர். இதோட வேலை என்ன அப்படின்னா, +12 வோல்ட்டு கொடுத்தோம்னா இன்னொரு பக்கம் +12 வோல்ட்டு விட்டு வரும். கண்டினியூஸாக வராமல் பிரேக் எடுத்து வரும். அதை தான் நம்ம அந்த சுவிட்சில் கொடுத்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டருக்கு எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த 12 வோல்ட் இங்கே போகுது. 12 வோல்ட் போகுது, ஃப்ளாஷருக்கு போகுது. ஃப்ளாஷர்லேருந்து ஆன் ஆஃப் ஆகி வரும். அது இந்த சுவிட்சோட மிடில் பாயிண்ட்டுக்கு போகுது. சுவிட்ச் அந்த பக்கம் தள்ளும்போது லெஃப்ட்டில் வரும். அந்த லெஃப்ட் சிக்னல் ஃப்ரண்ட்டில் இருக்க இண்டிகேட்டருக்கும் பேக்கில் இருக்க இண்டிகேட்டருக்கும் வந்துடும். இன்னொன்று ஒரு பஸருக்கு ஒரு டயோடு போட்டு கொடுக்கணும். சரிங்களா? அந்த டயோடு நம்ம பஸர்லேயே கனெக்ட் பண்ணி அந்த வயர்லேருந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது பஸரும் அடிக்கும், இந்த 2 இண்டிகேட்டர் அடிக்கும். சுவிட்ச் அந்த பக்கம் ஆன் பண்ணும்போது ரைட் சைடு பஸருக்கு போயிடும். இந்த இருக்குது ரைட் சைடு இந்த போகுதா, போய் ரைட் சைடு ஃப்ரண்ட்டுக்கும் 12 வோல்ட்டு போயிடும். அதே மாதிரி பேக் சைடு 12 வோல்ட் இதில் வந்துடும். சரிங்களா? 12 வோல்ட்டு. அப்போ ரைட் சைடு ஃப்ரண்ட்டு, ரைட் சைடு ரியர் ரெண்டுக்குமே வோல்ட் வந்துடும். இது எது வழியாக வருதுன்னா இந்த சுவிட்ச் வழியாக தான் வருது. ஓகேவா? இப்போ லெஃப்ட் லைட் இண்டிகேட்டருக்குள்ள சுவிட்ச் ஃபங்க்ஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த 12 வோல்ட் எப்படி போகுதுன்னா, அடுத்து இந்த 12 வோல்ட்டு ஒரு சுவிட்சுக்கு போகுது. இந்த எல்லோ கலர் போட்டது பூரா சுவிட்சு, இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணது பூரா சுவிட்சு இந்த சுவிட்சுக்கு போகுது. இந்த சுவிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா,
6 போல் இருக்கும். 6 போல் அப்படின்னா இந்த மாதிரி 6 போல் இருக்கும். 6 போல் இருக்கும். இதுதான் இந்த மாதிரி சுவிட்சோட கனெக்ஷன் தான் இது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 12 வோல்ட் இந்த எண்டில் ஓரத்தில் இருக்கும் 12 வோல்ட்டு, அப்படி இந்த கார்னருக்கு ஒரு 12 வோல்ட்டு ஜம்பிங் ஒயர் போட்டு கான்டாக்ட் பண்ணிட வேண்டியதான். இது ரெண்டும் என்சினா நோ கனெக்ஷன். இந்த மிடில் பாயிண்டிலிருந்து எடுத்து அவுட்புட் எடுத்து இந்த பேக் லைட்டு டேஞ்சர் லைட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இன்னொன்று வந்து அது மாதிரி இந்த 12 வோல்ட்டுக்கு ஆப்போசிட் இந்த லைன் வந்து ஹெட்லைட்டோட ஆப்போசிட் ஹெட்லைட்டுக்கு போகிறது. இந்த ஹெட்லைட்டோட அவுட்புட்டு தான் இங்கே இன்னொரு டிம் பிரைட்னு ஒரு சுவிட்சுக்கு போகுது. இந்த மாதிரி டிம் பிரைட் இதில் வந்து 3 கனெக்ஷன் இருக்கும். இதுதான் இந்த சுவிட்சோட கனெக்ஷன். இதில் போயிட்டால் டாப்பு பாட்டம் ரெண்டில் ஏதோ ஒரு லீடு மாறி இந்த பல்புக்கு வேலை செய்யும். ஹெட்லாம்புக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நியூட்ரல் வந்து நெகட்டிவ் வோல்ட் வந்து கொடுத்துட்டோம். இதில் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் வோல்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். மென்ஷன் பண்ணது நெகட்டிவ் வோல்ட் அப்படி கொடுத்துடணும். பெரும்பாலும் இதில் பாடி எர்த்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நியூட்ரல் தனியாக பாசிட்டிவ் தனியாக அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே பெரும்பாலும் நெகட்டிவ் வோல்ட்டாக தான் போகும். கிரவுண்டு பாடி சேஸ் இடத்துல வந்து பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் அப்படி தனித்தனியாக தான் கொடுத்துக்கிற மாதிரி வரும். கிரவுண்டுலேருந்து எடுக்க முடியாது, டைரெக்டாக தான் நம்ம கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இது ஃபங்க்ஷன். வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா கேளுங்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எதுவும் டவுட்டுனாலும் கேளுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கனெக்ஷன் டயக்ராம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க. இல்லைன்னா கால் பண்ணுங்கள். கால் அட்டன் பண்ணலைன்னா தொடர்ச்சியாக ஃபோன் போட வேணாம். ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ½ hour கழித்து எகெயின் ஃபோன் போடுங்க, எடுத்துருவேன். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டினியூவாக போட வேணாம். ஒரு ½ hour கழித்து திருப்பி ட்ரை பண்ணுங்கள், எடுத்துருவேன். ட்ரை பண்ணுங்கள். டயக்ராம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், ஹாரனு, பஸர், அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் வண்டி ரன் ஆகிறதுக்கு உண்டான கனெக்ஷன். அது வேறு டயக்ராம், அது இன்னொரு டயக்ராமில் அடுத்து போடுறேன். எதுவும் நான் சொல்கிறதுல எதுவும் கொஞ்சம் குறைபாடு இருக்கும், வீடியோ கொஞ்சம் குறைபாடு இருக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்துச்சுனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிடுவோம். நன்றி, வணக்கம்.